இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில எந்திரிச்சதும் வாசல்லாம் பெருக்கி விட்டு சிம்பிளா ஒரு கோலம் போட்டுட்டேன். மார்கழி முடிஞ்சிருச்சு. இன்னும் கலர் கோலம்லாம் போடுவேனா என்னன்னே தெரியல. காலையில காஃபிலாம் போட்டு எல்லாத்துக்கும் குடுத்தாச்சு. கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு. தோசை மட்டும் ஊத்தி சாப்பிட்டுட்டு, மேல கிச்சன்ல நெறைய பாத்திரம்லாம் அள்ளி போட்டிருந்தேனா, எல்லாத்தையும் இறக்க சொல்லியிருந்தேன் இனியாப்பாவ. அதுக்காகவே அவர அன்னைக்கு லீவ் போட சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டென்ஷனா தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் நமக்கு வேலை ஆகணும்ல, அதனால கொஞ்சம் கூலாவே இருந்தேன். இது வந்து சின்ன பையனோட வாக்கர். கொஞ்சம் மெமரியா இருக்கட்டும்னு மேல வச்சிருந்தேன். ஆனா இடத்த அடைச்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து பெரிய பையனோடது. சரி எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி வச்சிருக்க போறோம். அது வேஸ்ட்டா தான் போகுது இத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. அப்புறம் இது வந்து எனக்கு அம்மா சீர் குடுத்தது. இந்த பால் டப்பா, அந்த தொட்டி கம்பு எல்லாமே. அத எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். கொஞ்சம் வேண்டாத பொருள் சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக்குன்னு எல்லாத்தையும் தனித்தனியா ஒதுக்கியாச்சு. வேண்டிய பாத்திரத்த மட்டும் எடுத்து அந்த அட்டை பாக்ஸ்ல போட்டு மேல வச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கிச்சன் செல்ஃபையும் கொஞ்சம் அப்படியே கிளீன் பண்ணி விட்டுறலான்னு தேவை உள்ள டப்பாவை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சாச்சு. நியூஸ் பேப்பர் இல்ல. அதனால சும்மா இப்போதைக்கு அடுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கிடைக்கும்போது அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பழைய பாத்திரம்லாம் எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கடையில போட்டுறணும். மதியம் வந்து வீட்ல சமைக்கல. இனியாப்பா போயிட்டு பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. ஈவினிங் போல அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில போட்டாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.